உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் தியானிக்க போகிறோம். උදෑසන කාලේ ජීවමානව ඉන්නා වූ දෙවියන් වහන්සේව මලවුන්ගේ අතරේ සොයන්නේ කුමක්ද කියලා මාතෘකාවෙන් අපි මෙනෙහි කරන්න යනවා. ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே ලූක් සුභාරංචියේ 24வது அதிகாரத்திலே 24 වෙනි පදයේ 5ஆம் 6ஆம் வசனத்தை நாங்கள் வேதாமத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 5 වෙනි 6 වෙනි පදවල වලට අපි ආරව ගමු. லூக்கா எழுதின சுவிசேஷம் ලූක් සුභාරංචියේ 24வது அதிகாரத்திலே 24 වෙනி පරිච්ඡේදයේ 5வது 6வது வசனங்கள். 5 වෙනி 6 புதிய වෙනි ஏற்பாட்டிலே පදවල 122வது பக்கம் வாசிப்போம். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். சிங்களம் கேவமோ. ஆமென். ஹalleluya. හලෙලූයා. எல்லாரும் இங்க இருக்கீங்களா? සෑම දිනම මේ ඉන්නවද? வீட்டை யோசிச்சிட்டு இருக்கீங்களா? ගෙදර කල්පනා කරගෙන ඉන්නවද? கொஞ்ச நேரம் ஆண்டோட சமூகத்துல இருப்போம். ටික වෙලාවක් උන්වහන්සේගේ අභිමුඛයේ ගත කරමු. ஆமென் சொல்றவங்க. ආමේන්. ஹalleluya. හලෙලූයා. உற்சாகமா ஹalleluya. හලෙලූයා. இதை விட ஏழுமா? ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. இந்த உலகத்துல எங்கும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த உயிர்த்தெழுதலின் ஞாயிறை கொண்டாடுகிறார்கள். අද ලෝකේ පුරාම ඉන්නා වූ උන්වහන්සේගේ දරුවන් මලවුන්ගෙන් නැගිටව මේ දවස සමරනවා. ஆமென். ආමේන්. நாங்களும் நீங்களும் கூட இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். අපිත් ඔයගලන්වත් උන්වහන්සේ උදාන වුණා කියන එක අපි විශ්වාස කරනවා. இந்த இடத்துல நாங்கள் வாசிக்கப்பட்ட வேத பகுதியானது මේ ස්ථානයේ කියවපු උන්වහන්සේගේ වචනේ කොටස இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு යේසුස් වහන්සේ මැරිලා උන්වහන්සේ භූමදාන කරන් පස්සේ 3ஆம் நாள் அதிகாலையிலே තුන්වෙනි දවසේදී උදෑසන இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்ட கல்லறை நிலத்திலே முதலாவது சில ஸ்திரீகள் போகிறதை நாங்கள் பார்க்கலாம். යේසුස් වහන්සේව තබලා තිබපු තියලා තිබුණු ඒ ගල්ගුවාට සමහර කාන්තාවන් යන්නේ අපි බලනවා. ஆமென். ආමේන්. ஹalleluya. හලෙලූයා. கல்லறைட்ட போய் பார்க்கும் பொழுது என்னத்தை காண்கிறார்கள்? ඒ සෝන දෙස බලලා ඒගොල්ලෝ මොනවද දකින්නේ? என்ன நடந்திருக்குது? මොනවද වෙලා තියෙන්නේ? மூடப்பட்டிருக்கிற கல் புரட்டப்பட்டிருந்தது. ඇසලා තිබුණා ඒ ගල ආක් කරලා තිබුණා. உள்ளுக்கு அவங்க பார்க்கும் பொழுது ඒගොල්ලෝ ඇතුලේ බලද්දී அங்க இயேசுடைய சரீரத்தை காணவில்லை. ඒ යේසුස් වහන්සේගේ ශරීරයේද ඒගොල්ලන්ට පෙනුන්නේ. ஆமென். ආමේன். அவங்க அதிர்ச்சி அடைகிறார்கள். ඒ පුදුමටපත් වුණා. அங்கிருந்து 2 தூதர்கள் சொல்லுகிறார்கள். ඒ ස්ථානයේ හිටපු දූතයන් දෙදෙනෙක් කියනවා. நாங்க தான் வாசிச்சோம். என்ன சொல்றாங்க? ඒ තමයි අපි කියුවේ මොනවද කියන්නේ? என்ன வாசிச்சோம்? මොනවද කියුවේ? சத்தமா சொல்லுங்க. என்ன வாசிச்சோம்? අපි මොනවද කියුවේ? உயிரோடு இருக்கிறவரை මලවුන්ගෙන් නැකිටාවෝ மரித்தோரிடத்தில் நீங்கள் தேடுகிறது என்ன? මරුණාව අයගෙන් ඔයගොල්ලෝ සොයන්නේ කුමක්ද කියලා. ஆமென். ආමේன். மரிச்சவங்க தான் கல்லறைக்குள்ள இருப்பாங்க. මරුණාව අය තමයි ගල්ගුවාවේ ඉන්නේ. இல்லையா? செத்த பிறகு அடக்கம் பண்ணிடுவாங்க இல்லையா? මරුණායෙන් පස්සේ භූමදාන කරනවා. இப்ப இயேசு சொன்னபடியே දැන් යේසුස් වහන්සේ කිව්වා அவர் ආකාරයෙන් உயிரோடு எழுந்து விட்டார். උන්වහන්සේ නැවත නැකිට්ටා. இவர்கள் போயிட்டு என்ன செய்கிறார்கள்? මේ ගිහිල්ලා මොනවද කරන්නේ? இயேசுவை அந்த இடத்துல இன்னும் மரித்தவராகவே சரீரமாய் இருப்பார் என்று தேடுகிறார்கள். යේසුස් වහන්සේ තවත් මරුණාව ආකාරයෙන් ඉඳී ඒ ශරීරය සොයනවා. ஆமென். ආමේන්. அப்ப அந்த தூதர் சொன்ன காரியம் ඒ දූතයා කිව්වා அவர் දේ இங்கே තමයි, இல்லை, උන්වහන්සේ මේ නෑ. அவர் உயிர்த்தெழுந்தார். උන්වහන්සේ උදාන වුණා කියලා. ஹalleluya. හලෙලූයා. மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு என்ன வித்தியாசம் என்னது? එහෙනම් මරුණාව අයටත් නැවත උදාන වුණ අයටත් මොනවද තියෙන වෙනස් භාවය? சொல்லுங்க பாப்போம். මොනවද තියෙන වෙනස් භාවය? கொஞ்சம் பேசுங்க. இல்ல நான் சொல்ற சாதாரணமா பொதுவா இயேசுவை விடுங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் வித்தியாசம் என்னது? මරුණාව අයටත් නැත්නම් පණ තියනව අයටත් තියෙන වෙනස් භාවය කුමක්ද? உங்களுக்கு எல்லாருக்கும் உயிர் இருக்குதா? ඔයාලා සියලු දෙනාටම පණ තියෙනවද? ஏதாவது உங்களுக்கு செய்ய முடியுமா முடியாதா? ඔයාලන්ට මොනාරි කරන්න පුළුවන්ද බැරිද? பக்கத்துல உங்களை அடிச்சா உங்களால அடிக்க முடியுமா முடியாதா? ළඟ ඉන්නව කෙනා ඔයාලන්ට ගැව්වனா ඔයාලන්ටත් ගන්න පුළුවන්ද බැරිද? ஆமென். ආමේන්. செத்த பணம்னு பக்கத்துல இருந்துச்சுன்னா එහෙම මරුණා වූ ශරීරයක් තිබෙනවා නම් எப்படி இருக்கும்? කොහොමද තියෙන්නේ? அதுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. කිසි දෙයක් நீங்க කරන්න බෑ. அடிச்சாலும் திருப்பி அடிக்காது. ඔයාලන් ගැව්වොත් நீங்க பேசினாலும் திருப்பி பேசாது. ඔයාලන් බැන්නොත් නැවත நீங்க බනින්නේ. ஏதாவது கேட்டாலும் கொடுக்க முடியாது. ඔයාලන් මොනාරි ඇව්වොත් දෙන්න බෑ. ஆமென். ආමේன். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? අපේ දෙවියන් වහන්සේ කොයි ආකාරයෙන්ද ඉන්නේ? தூதர் என்ன கேட்டாரு? දූතයා
தூதன் என்ன கேட்டாரு? දූතයා මොනවද ඇහුවේ? உயிரோடு இருக்கிறவரை පණ පිටින් ඉන්නව කෙනාව ஏன் மரித்தோரிடத்தில் தேடுகிறீர்கள்? ඇයි මරුණාව நம்முடைய ஆண்டவர் அவர் உயிரோடு இருக்கிறார். අපේ දෙවියන් වහන්සේ நான் ජීවමාන நீங்கள் වෙනවා. ஆராதிக்கிற தேவன் மரித்து போகிற நிலைமையில இன்னும் இல்லை. මමත් ඔයගලන්වත් නමස්කාර කරනව දෙවියන් වහන්සේට நினைச்சு ஒரு ஆமென் சொல்லுவீங்க. நீங்க எல்லாம் சொல்றத பார்த்தா இயேசு இன்னும் கல்லறையில செத்து தான் கிடக்குற மாதிரி இருக்குது. තවත් යේසුස් වහන්සේ ඒ ආකාරයෙන් මැරිලා තමයි ඉන්න ආකාරයෙන් තමයි පේන්නේ. ஆமென். ආමේන්. எங்க இயேசு எப்படி இருக்கிறாரு? යේසුස් වහන්සේ දැන් කොහමද சத்தமா ඉන්නේ? சொல்லுங்க, எப்படி இருக்கிறாரு? යේසුස් වහන්සේ කොහමද உயிரோடு இருக்கிறாரு. උන්වහන්සේ அந்த ජීවමාන தேவனை වෙනවා. தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். ඒ දෙවියන් වහන්සේ තමයි අපි அப்படி என்றால் නමස්කාර அவருக்கு කරන්නේ. எல்லாவற்றையும் செய்கிற வல்லமை உண்டு. එහෙනම් උන්වහන්සේට සෑම දෙයක්ම කරන්න බලයක් තිබෙනවා. அப்படியா இல்லையா? ආමේன். எனக்காக உங்களுக்காக எதை வேணாலும் அவரால் செய்ய முடியும். මා උදෙසා ඔයගලන් උදෙසා ஏன்னா அவருக்கு உயிர் இருக்குது. அவருக்கு ஜீவன் இருக்குது. அவர் மரித்தவர் அல்ல, அவர் மரணத்தை ஜெயித்தவர், மரணத்துக்குள்ள போயிட்டு வெளியே வந்தவர். මරණය තුලින් ගිහිල්ලා පිටතට ආපු දෙවියන් වහන්සේ. ஆமென். ආමේன். ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. என்ன ஒரு பயத்தோட கலக்கத்தோட நீங்க வந்திருந்தாலும் මොන බයෙන් කැළඹීමෙන් மறுபடியும் நீங்க ஒரு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. නැවත වාරයක් ඔයගොල්ලෝ මතක් කරගන්න. ஆராதிக்கிறேன் ஆண்டவராக இயேசு. මම නමස්කාර කරනා වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. அவர் மரித்தவர் அல்ல, උන්වහන්සේ මරුණා වූ மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர். මරණයෙන් තුන්වෙනි இன்னைக்கு දවසේ ஜீவனுள்ளவராய் என் மத்தியிலே உலாவுகிற தேவன். අද ජීවමාන நான் ලෙස கூப்பிடும் பொழுது வருகிற தேவன். මම කණ්ඩකාති நான் கூப்பிடும் பொழுது எனக்கு பதில் கொடுக்கிற தேவன். ආණ්ඩකාති මට என் தேவைகளை சந்திக்க கூடியவர், මගේ என் උමනාව வியாதிகளை சுகப்படுத்த கூடியவர். මගේ රෝගය සුව කරනවා. அவர் உயிரோடு இருக்கிறபடியினாலே. ඒකවත් උන්වහන්සේ ජීවමානව ඉන්න නිසා. ஆமென். ආමේன். ஹalleluya. හalleluya. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இந்த அதிகாரத்தை நீங்கள் எத்தனை பேர் வாசித்து பார்த்திருக்கிறீர்களோ தெரியாது. යේසුස් වහන්සේ නැවත උදාන උනානේ පස්සේ මේ පරිච්ඡේදයේ කීදෙනෙ කියවලා තිබෙනවද දන්නේ? இயேசு மரிக்க முன்பதாக இந்த சம்பவங்களை ஜனங்களுக்கு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரா இல்லையா? යේසුස් වහන්සේ මැරෙන්න ප්‍රථමයෙන් ගෝලයන්ට ජනතාවට මේ දේවල් இப்படியெல்லாம் ඉගෙනුවා நான் නැද්ද? பாடுகளுக்குள்ள போக போறேன், මෙවැනි පොරබැලි எனக்கு තුල சிலுவை මම மரணம் යනවා. நியமிக்கப்பட்டிருக்கிறது, අද කුරුසියේ මරණය නියම කරලා තිබෙනවා. நான் மறுபடி உயிரோடு எழும்பு என்று அநேக காரியங்களை தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தாலும் கூட මම නැවත උදානයට පත් වෙනවා කියලා බොහෝ දේවල් උගන්වලා තිබුණොත් இந்த இயேசு உயிரோடு எழுந்த பிறகு යේසුස් වහන්සේ උදාන වුණායින් පස්සේ யாருமே அதை அவர் நம்பவில்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். කවුරුවත් ඒ විශ්වාස කරේ නැහැ කියන එක අපි இப்ப இந்த පිළිගන්න ඕනේ. ஸ்திரீகளுக்கு அறிவிக்கப்பட்டது இயேசு இல்ல உயிரோடு எழுந்துட்டார் என்று. මේ කාන්තාවන්ට දැනුම් දුන්නා යේසුස් වහන්සේ මේ නෑ උන්වහන්සේ இப்ப උදානයට පත් வாசிங்க වුණා அதே කියලා. அதிகாரத்துல 9வது வசனத்தையும் 11வது வசனத்தையும். 24 වෙනි පරිච්ඡේදයේ 9 වෙනි 11 වෙනි පදවල් කියවමු. கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதி எல்லாவற்றையும் 11வருக்கும் மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். 9ஆம் வசனத்தை 11ஆம் வசனத்தை இவங்க போயிட்டு என்ன செய்தார்களா? இந்த சங்கதி எல்லாம் மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். 11வருக்கும் கூட இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதால் ஆமென். ආමේන්. என்ன நடக்கலையா? මොනවද සිදුුන්නේ போய் නැත්තේ? சொல்றாங்க කියලා කියනවා. இயேசு கல்லறையில இல்ல, යේසුස් වහන්සේ அவர் சொன்னபடி உயிரோடு எழுந்துட்டார். උන්වහන්සේ කිව්වා වූ ආකාරයෙන් சீஷர்கள் மத்தியிலும் ගෝලයන් ஜனங்கள் மத்தியிலும் ජනතාව இந்த මැදියේ ஸ்திரீகள் போய் சொல்லும் பொழுது කාන්තාවන් කියලා කියද්දී அவங்களுக்கு அது எப்படி இருந்துச்சா? ඒගොල්ලන්ට ඒක කොහමද තිබුණේ? எப்படி இருந்துச்சா? කොහමද තිබුණේ? ஒரு வீண் பேச்சாக. ඒක නිෂ්ඵල කතාවක් ලෙස நம்பல. ඒගොල්ලන් විශ්වාස කරේ அவரோடு கூட இருந்தவர்கள், උන්වහන්සේ සමග හිටපු அவர் අය அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருந்தார். ගෝල දේවල් උන්වහන්සේ උගන්වලා දීලා තිබුණා. ஆனா அவங்களால என்ன செய்யலையா? இயேசு எங்க உயிரோட வந்திருக்க போறாருன்னு நம்பவே இல்ல. නමුත් ඒ අයට යේසුස් වහන්සේ කොයිද මලවුන්ගේ නැගිටින්නේ කියන එක විශ්වාස කරන්න බැරි எப்பொழுதும் වුණා. கொஞ்சம் முந்தி பாயிர ஒரு ஆள் இருந்தார். இயேசுடைய சீஷர்கள் ஒரு ஆள் யார் அது? උන්වහන්සේගේ ගෝලයන් අතර එක්කෙනෙක් හිටියා සෑම எப்பயுமே විටම கொஞ்சம் ඉස්සරහට அவசரமா යන කෙනෙක්. பேசுவாரு. සෑම විටම අදිස්සියෙන් කතා කරනව කෙනෙක්. பிரமிளா சொல்றாங்க பேதுருவா. සමහරක් කියනවා පේතෘස් කියලා. ரைட், வாசிங்க 12ஆம் வசனத்தை. 12 වෙනි පදයේ பேதுருவோ எழுந்திருந்து, நல்லா பாருங்க, கல்லறையினிடத்துக்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு ஹல்லேலூயா. பேதுருக்கு என்ன ஒரு ஆர்வம் வந்துச்சு? පේතෘස්ට මොනවද තිබුණාව එක කැමැත්ත? இந்த ஸ்திரீகள் எல்லாம் சொல்றாங்க நம்ம கொஞ்சம் போய் கல்லறை இடத்துல பாப்போம். මේ කාන්තාවන් කියනවා අපි ගිහලා සෝන් ගෙදර බලමු කියලා. கல்லறையில குனிஞ்சி பாக்குறாரு. එයා ගිහලා යටද යට ගිහලා බලනවා. යේසුස් වහන්සේ කොහේ හරි ඉඳීද? அவரை சுற்றிய சீலைகள் மாத்திரம் இருக்குது. යේසුස් වහන්සේ ඔතලා තිබුණා රෙදි පමණ இவருக்கு ஒரு තිබුණා. ஆச்சரியம். එයාට පුදුමයි. இயேசு எங்க போயிட்டாரு? යේසුස් වහන්සේ එන இயேசுக்கு என்ன நடந்துச்சு? යේසුස් වහන්සේට ஆனா කුමක්ද සිදුුනේ? யாராலுமே நம்ப முடியாமல் இருந்தது இயேசு உயிரோடு
எழுந்து விட்டார். යේසුස් වහන්සේ නැවත උදාන වුණා அவர் சொன்னபடி உயிரோடு எழுந்து விட்டார். උන්වහන්සේ කිව්වා වූ ආකාරයෙන් නැවත උදාන சீஷர்கள் கூட அதை நம்பவில்லை. ගෝලයන්වත් ඒ පිළිගත්තේ නැහැ. இப்ப இயேசுவுக்கு உயிரோடு எழுந்த பிறகு ஒரு பெரிய ஒரு முக்கியமான வேலை என்ன இருந்துச்சு? යේසුස් වහන්සේට නැවත උදානයටපත් වුණායින් පස්සේ තවත් වැදගත් ක්‍රියාවක් තිබුණා. என்ன அந்த வேலை? මොනවාද ඒ වැදගත් ஏன்னா அவர் மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்து 40 நாள் பூமியில இருந்துட்டு அப்புறம் தான் ஆண்டவர் பரலோகத்துக்கு போனார். උන්වහන්සේ මැරිලා තුන්වෙනි දවසේ නැවත උදාන වුණායින් පස්සේ දවස් 40 මේ පොළවේ සැරිසරලා තමයි උන්වහන්සේ ස්වර්ග රාජ්‍යයට ගියේ. ஆமென். ආමේன். அப்ப என்ன சொன்னாரா? என்ன செய்ய வேண்டி இருந்தது? එහෙනම් මොනවාද කරන්න ඕනව யார் තිබුණේ? சொல்ல போறீங்க? මොනවාද කරන්න ඕනව තිබුණේ? என்ன செய்ய வேண்டி இருந்துச்சு? මොනවාද උන්වහන්සේට කරන්න ඕනව තිබුණේ? முதல்ல இந்த ஜனங்களுடைய சந்தேகத்தை போக்க வேண்டி இருந்தது. ප්‍රථමයෙන් මේ ජනතාවගේ සැක ඉවත් කරන්න ඕන ක්‍රියාව තිබුණා. சந்தேகம்தான். සෑම හදවත තුළ இயேசு සැකය. உண்மையிலே உயிரோடு எழும்பி இருப்பாரா? යේසුස් වහන්සේ සැබවින්ම නැවත උදානයටපත් වුණා. ඒක සැබෑවයිද? இப்ப இந்த பேதுரு குனிஞ்சு பார்த்துட்டு எல்லாம் போன பிறகு பேதுருஸ் கில்ல බලලා ආවෙන් පස්සේ எம்மாவூர் என்ற இடத்துக்கு 2 சீஷர்கள் நடந்து போகிறார்கள். එම්මාවූර් කියන ස්ථානයට ගෝලයන් දෙදෙනෙක් ඇවිදගෙන යනවා. அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க? මේ දෙදෙනා මොනවද அதே කියන්නේ? அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம் 21ஆம் வசனம் வரைக்கும். ඒ පරිච්ඡේදයේම 18 ඉඳලා 21 அவங்க දක්වා என்ன சொல்லி கொண்டு போகிறார்கள் என்றால் ඒගොල්ලෝ මොනවද කතා කරගෙන යන්නේ இந்த නා? எருசலேமிலே நடந்த சம்பவங்களை குறித்து பேசிக் கொண்டு போகிறார்கள். වල සිදු වුණා වූ මේ සිදුවීම් ගැන කතා இயேசுக்கு என்ன කරනවා. நடந்துச்சோ தெரியல. යේසුස් වහන්සේට මොනවා සිදු වුණාද දන්නේ නැහැ. நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல. අපි මොනවද කරන්නේ இப்படி කියලා எல்லாம் நிறைய காரியங்களை செய்தவர். මේ ආකාරයෙන් බොහෝ දේවල් இன்னைக்கு කරපු அவர் இல்ல, කෙනා. அவர் தான் எங்களுக்கு ஏதாவது செய்வார்னு நம்பி இருந்தோம். අද උන්වහන්සේ නැහැ. උන්වහන්සේ තමයි අපිට මොනාරි කරයි இப்படி කියලා இவர்கள் විශ්වාස பேசிக் கொண்டு போகும் பொழுது මේ ආකාරයෙන් කතා කරගෙන යද්දී என்ன நடந்துச்சா? මොනවද සිදු වුනේ? இயேசுவும் அவர்களோடு கூட சேர்ந்து நடந்து போனார். යේසුස් වහන්සේට ඒ අය සමගම ගමන් කරා. ஆமென். ආමේன். நீங்க 15ஆம் வசனத்தை ஒருக்க வாசிச்சீங்கன்னா விளங்கும். 15 වෙනි පදයේ කියවනවා නම් இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடைய கூட நடந்து போனார். ஹalleluya 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 ஹalleluya. 2 சீஷர்கள் பேசிட்டு போறாங்க. ගෝලයන් දෙදෙනෙක් කතා இயேசு කරගෙන அவர்களோடு சேர்ந்து இப்ப நடந்து போறாரு. යේසුස් වහන්සේත් ඒගොල්ලන් இப்ப සමගම வாசிங்க ගමන් කරනවා. 18ஆம் வசனத்துல இருந்து 18 වෙනි පදය அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை நீ அறியாதபடிக்கு யார்கிட்ட கேக்குறாரு? කාගෙන්ද? இப்ப இயேசு ஜாயிண்ட் ஆயிட்டாரு இல்லையா? இவங்க 2 பேரோட சேர்ந்து போய்கிட்டு இருக்காரு. යේසුස් වහන්සේ ඒ සමගම සම්බන්ධ වෙලා இயேசு ගමන් கேக்குறாரு, කරනවා. என்னப்பா நீங்க எல்லாம் கதிச்சிட்டு போறீங்க? යේසුස් වහන්සේ ආනෝ නුඹලා எதை මොනවද குறித்து කතා இவ்வளவு කරන්නේ? சீரியஸா காய்ச்சிட்டு போறீங்க? මොනවා කෙරෙහිද මේ ආකාරයෙන් කතා කරගෙන அப்ப යන්නේ அதுல ஒருத்தர் என்ன කියලා. சொல்றாரா? ඉතින් ඒකේ එක්කෙනෙක් කියනවා எருசலேமில் நடந்தவைகளை குறித்து එරුසලේම වල සිදුවිච්ච සිදුවීම් ගැන அறியாதபடிக்கு ඒවා නොදනවත්ව ஒரு அந்நியரா இருக்கிறீரோ? නුඹ ආගන්තුක ලෙස ඉන්නවාද நீர் எங்க කියලා. இருந்து வந்திருக்கிறீர்? නුඹ කොහේ ඉඳලාද யாரு ඇවිල්ලා நீங்க? ඉන්නේ? කවුද නුඹ? எருசலேம் நடந்தது கூட உங்களுக்கு தெரியலையா? එරුසලේම වල සිදුවිච්ච සිදුවීමත් නුඹට දන්නේ නැද්ද කියලා. வாசிங்க தொடர்ந்து. அவர் என்ன கேக்குறாரு? මොනවද இயேசு දන්නේ? கேக்குற எதை குறித்து அப்படின்னு கேக்குறாரு. යේසුස් වහන්සේ ආනවා මොනා කෙරෙහිද කියලා. அதற்கு அவர்கள் நசரனாகிய இயேசுவை குறித்தவைகளே அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் அவர் எப்படி இருந்தாரா? උන්වහන්සේ කොහමද வல்லமையுள்ள හිටියේ? ஒரு ஆண்டவராக, බලවත් දෙවියන් ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக බලවත් අනාගත වතුරන් කෙනෙක් இருந்தார். ලෙස හිටියා. நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சிட்டாங்க? සෑම දෙනාම එක්ව මොනවද நம்முடைய කරේ? இயேசுவை சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். යේසුස් වහන්සේ කුරුසියටපත් කරා. வாசிங்க. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். ஆமென். ஆமென். உங்களோட பேச்சில உங்களுக்கு என்ன விளங்குது? මේ දෙදෙනාගේ කතාවේ ඔයගොල්ලන්ට මොනවද තේරුම් වෙන්නේ? யாராவது சொல்லுங்க பாப்போம். මොනවද තේරුම් இப்ப වෙන්නේ? இயேசுவை பத்தி இயேசுகிட்டே சொல்றாங்க. යේසුස් වහන්සේ කෙරෙහි යේසුස් වහන්සේ ගාවම அவர் பெரிய කියනවා. பெரிய காரியம் எல்லாம் செஞ்சாரு. උන්වහන්සේ මහත්මත් வல்லமையுள்ள தேவனா இருந்தாரு. බලවත් දෙවියන් වහන්සේ 21ஆம் வசனத்துல சொல்றாங்க, 21 වෙනි පදයේ இவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் என்ன செய்திருந்தோம்? මෙයාම ඉස්රායෙල්ව ගලවනවා කියලා අපි මොනවද කරේ? நாங்கள் இவர் மேல நம்பிக்கையா இருந்தோம். උන්වහන්සේ මත අපි විශ්වාසයෙන් හිටියා. ஆமென். ஆமென். அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க. එම කියලා තවත් දෙයක් කියනවා. நம்பி இருந்தோம், අපි විශ්වාස කරගෙන இவைகள் හිටියා. சம்பவித்து මේවා සිදු වෙලා இன்று 3
நாள் ஆகுறதே. අද දවස් 3ක් ගත அப்படினா அந்த கதையில என்ன விளங்குது உங்களுக்கு? එහෙනම් ඔයගලන්ට ඒ තුලින් මොනවාද තේරුම් වෙන්නේ? எங்க நம்பிக்கை எல்லாம் வீண் போன மாதிரி தான். අපේ ඇදෙල්ල සියලු දේම නිෂ්ඵලව ගියා. இவர்தான் நம்மள காப்பாத்துவாரு. මෙයා තමයි අපිව ආරක්ෂා இவர்தான் நம்மள කරයි. ரட்சிப்பாரு. මෙයා තමයි අපිව ගලවන්නේ. இவர் திருப்பி வருவார் எங்களுக்காக. මෙයා නැවත අපි වෙනුවෙන් එයි. அப்படிதான் நாங்க நம்பி இருந்தோம். එහෙම තමයි අපි විශ්වාස කරගෙන பாருங்க හිටියේ. 3 நாள் ஆயிருச்சு. නමුත් දවස් 3ක් ගත වුණා. ஆமென். ආමේன். நம்மள நிறைய பேர் சில நேரம் அப்படிதான் இருக்கும் நம்ம விசுவாசம். අපින් අපේ බෝයයිද එයා அவர் நம்மோட தான் இருக்கிறாரு. උන්වහන්සේ අපි සමග තමයි நம்ம அருகிலே தான் இருக்கிறாரு. අපි ළඟව තමයි நம்மோடு தான் பயணம் பண்ணுகிறாரு. අපි සමග තමයි ගමන් කරන්නේ. நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? අපි මොනවද කියන්නේ? எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். කොච්චරක් විශ්වාස කරාද? செய்வாருன்னு. යේසුස් වහන්සේ இயேசு தருவாருன்னு. යේසුස් වහන්සේ දෙයි அவர் කියලා. பார்த்து கொள்வாருன்னு. උන්වහන්සේ බලා ගයි කියලා. நாளாயிட்டு போகுது. දවස් ගත වෙලා යනවා. பிரியமானவர்களே சில நேரத்தில் உங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ප්‍රේමවන්තයනි සමහරක් විට අපේ ඇස් පේන්නේ නැතුව යනවා. இயேசுவை எங்களால் உணர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம். යේසුස් වහන්සේ අපිට දැනගන්න තේරුම් ගන්න அவருடைய බැරුව வல்லமைகளை යනවා. எங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. උන්වහන්සේගේ බලය අපිට තේරුම් நான் ගන්න இந்த බැරුව அதிகாரத்தை යනවා. திருப்பி திருப்பி வாசிக்கிற நேரத்தில் මේ පරිච්ඡේදය නැවත නැවත உயிர்த்தெழுந்த இயேசு නැවත උද්දානය பலவாறு முயற்சிக்கிறார் தான் உயிரோடு இருக்கிறார் என்பதை தன்னுடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக. උන්වහන්සේ නොයෙකුත් ලෙස උනන්දු වෙනවා. උන්වහන්සේගේ දරුවන්ට තේරුම් කරවන්න. ஆமென். சிஷ்யர்களோடு கடந்து செல்கிறார். මේ ගෝලයන් සමග යනවා. அவர்களோடு பேசி பார்க்கிறார். ඒ අය සමග කතා කරලා බලනවා. நம்பிக்கை இல்ல. ඇදහිල්ලක් නැහැ. ஆமென். ஆமென். இயேசு உயிரோடு எழும்பிட்டார் நம்பிக்கை இல்ல. යේසුස් වහන්සේ නැවත ஐயோ நாங்க நம்பி இருந்தோமே அப்படின்றாங்க. අපි විශ්වාස කරලා இப்பொழுது හිටියනේ ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை. දැන් ඇදහිල්ලක් නැති අවස්ථාව. ஆமென். ஆமென். அப்ப நான் இயேசு உயிரோடு எழுந்த பிறகு முதல் செஞ்ச ஊழியம் ஜனங்களுடைய சந்தேகத்தை போக்குனது. යේසුස් වහන්සේ නැවත උද්දානයට පත් වුණායින් පස්සේ කරපු ප්‍රථම දේව සේවය තමයි ජනතාවගේ සැකේ නැති කරපු එක. ஆமென். ආමේன். இப்ப இந்த ரெண்டு சீஷர்களை ஆண்டவர் தெளிவுபடுத்த விரும்பினார். දැන් මේ ගෝලයන් දෙදෙනාට උන්වහන්සේ පැහැදිලි කරනවා. 30வது 31 வசனங்களை வாசிங்க. 30 වෙනි 31 වෙනි පදවල වල அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்ப இயேசு என்ன செய்தாரு? முதல்ல அந்த சீஷர்களுடைய சந்தேகத்தை போக்கினார். ගෝලයන්ගේ සැක ඉවත් நான் உயிரோடு இருக்கிறவனை விசுவாசிக்க வேண்டும் என்று அதை காண்பித்து கொடுத்தார். මම ජීවමානව ඉන්නවා කියන එක උන්වහන්සේ පෙන්눔 කරන්න මේ දේ කරා. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? කී දෙනෙක් ඔයගොල්ලෝ විශ්වාස இன்னைக்கு நம்ம ஒரு நேரம் கொண்டாடுகிறோம். අපි සමහරකට සමරනවා. சர்ச்சுக்கு வரோம். සභාවට එනවා. ஆனா எங்க உள்ளத்துல என்ன இருக்குது? නමුත් අපේ හදවතේ මොනවද තියෙන්නේ? நிறைய சந்தேகங்கள், බොහෝ සැකවල්, நிறைய பயங்கள். බොහෝ බය. ஆமென். ආමේන්. அந்த இயேசு மரித்தவரை போல நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். යේසුස් වහන්සේ මරුණව කෙනෙක් அவருக்கு ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். උන්වහන්සේ කිසි දෙයක් කරන්න அவர் බැහැ செய்வாரான்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். උන්වහන්සේ කරයිද කියලා හිතාගෙන ඉන්නවා. ஆமென். ආමේன். தேவதூதன் கேட்ட காரியம், දේවදූතයා ආපු உயிரோடு இருக்கிறவரை ජීවමානව ඉන්නව நீங்கள் ஏன் කෙනාව மரித்தோரிடத்தில் தேடுகிறீர்கள்? මරුණව අයගෙන් ඔයගොල්ලෝ ඇයි ஹalleluya. කියලා. හalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya. හalleluya. எங்கள் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். අපේ යේසුස් වහන්සේ அதனுடைய ජීවමාන அர்த்தம் වෙනවා. அவரால் எல்லாம் செய்ய முடியும். ඒකේ තේරුම තමයි இன்றைக்கு උන්වහන්සේ அவருக்கு සීල அற்புதம் දේව செய்ய කරන්න முடியும். පුළුවන්. අදත් இன்றைக்கு උන්වහන්සේ உங்களை ஆசீர்வதிக்க முடியும். අදත් ඔයගලන්ට இன்றைக்கு உங்களை ආශිර්වාද சுகப்படுத்த කරන්න அவரால முடியும். අදත් ඔයගලන්ට සුව කරන්න උන්වහන්සේට පුළුවන්. ஹalleluya. ආමේන්. இந்த ரெண்டு හalleluya. சீஷர்கள் ஓடி போயிட்டு මේ ගෝලයන් දෙදෙනාම දුවගෙන ගිහිල්ලා மற்ற 11 சீஷர்களுக்கும் අනිත් ගෝලයන් அங்க இருக்கிற சில ஜனங்களுக்கும் ඒ ඉන්නා වූ සමහර ජනතාවට இயேசுவை குறித்து சொல்லுகிறார்கள். යේසුස් වහන්සේ இயேசு உயிரோடு எழுந்துட்டாருன்னு. යේසුස් වහන්සේ නැවත නැගිට්ටා அவங்களுக்கும் කියලා. doubt தான். ඒ අයටත් සැකක් அந்த තමයි. நேரம் இயேசு அவர்கள் மத்தியில வந்து நிக்கிறாரு. ඒ අවස්ථාවේ යේසුස් වහන්සේ ඒ අයගේ මැදියට உங்களுக்கு දෙනවා. சமாதானம் என்று சொல்லுகிறார். ආමේන්. ඔයගලන්ට සමාදානයි இயேசு කියලා தன்னை කියනවා. வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். යේසුස් වහන්සේ උන්වහන්සේ காயங்களை காண்பிக்கிறார். උන්වහන්සේ තුවාල පෙන්නනවා. வீடு மூடப்பட்டிருக்கு, இயேசு வந்து நிக்கிறாரு. නිවස වැසලා තිබෙනා නුමුත් යේසුස් எல்லாம் වහන්සේ பயந்து அலறாங்க. யாரு? சீஷர்கள். සෑම ගෝලයන්ම බය වෙලා කෑ ஒரு ஆவி ගන්නවා. வந்திருக்குன்னு ආත්මයක් ඇවිල්ලා තිබෙනවා කියලා. இயேசு சொல்றாரு. යේසුස් වහන්සේ කියනවා எனக்கு கால் இருக்குது, මට කකුල් තිබෙනවා. எனக்கு கரங்கள் இருக்கிறது, මට දෑත් තිබෙනවා. நான் ஆவி இல்ல, මම ආත්මයක් නෙවෙයි. நான் இயேசு, මම යේසුස් நான் වහන්සේ. உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். මම උගලන් සමග ඇවිල්ලා அப்ப நிறைய ඉන්නවා. அந்த தேவ ஜனங்களுக்கு சந்தேகம் எப்ப பார்த்தாலும். එනම් බොහෝ ජනතාවට සෑම විටම සැකයක්. ஆமென். ආමේන්. உங்களுக்கு அப்படித்தானே? ඔයගලන්ටත් එමනේ. ஜெபிச்சாலும் கொஞ்சம் சந்தேகம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. යාඥා කරතු සමහර සැක දුවගෙන තිබෙනවා. ஜெபிக்கிறோம். යාඥා කරනවා. கர்த்தர் பார்த்துக் கொள்வாரு. උන්වහන්සේ கர்த்தர் බලාගයි. செய்வாரு. උන්වහන්සේ කරයි. ஆனா உள்ளுக்கு என்ன ஓடுது? கொஞ்சம் නුමුත් ඇතුළාන්තේ මොනවද දුවන්නේ? சந்தேகம், සැක, பயம். බය. ஆமென். ආමේன். ஹalleluya. ஹalleluya. அப்ப இயேசுக்கு ஒரு பெரிய வேலை இருந்தது. முதல்ல இந்த ஜனங்களுடைய சந்தேகத்தை போக்க வேண்டி இருந்தது. එහෙනම්
යේසුස් වහන්සේට මහත් ක්‍රියාවක් තිබුණා මේ ජනතාවගේ සැක ඉවත් කරන්න அவர் ඕනේ. தன்னை உயிரோடு உள்ளவராக ஆண்டவர் உயிர்த்தெழுந்து வந்து காண்பித்தார். උන්වහන්සේ ජීවමාන ලෙස උන්වහන්සේ அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்பதை தேவன் காண்பித்தார். උන්වහන්සේ කිව්වා වූ ආකාරයේ නැවත උදානමටපත් වුණා කියලා පෙන්눔 කරා. ஆமென். ආමේන්. அதன் பிறகு அவர் ஒரு வேலையை எனக்கும் உங்களுக்கு வைத்து விட்டு போகிறார். ඒකට පස්සේ උන්වහන්සේ මටත් ඔයගලන්ටත් එක ක්‍රියාවක් තබලා යනවා. ஆமென். ආමේன். அவர் உயிரோடு எழுந்தாரு. උන්වහන්සේ ජීවමානව නැගිට්ටා. ஜனங்கள் மத்தியிலே வந்தாரு. ජනතාව මැදිය நான் ආවා. எழும்பிட்டேன், நான் இருக்கிறேன் என்பதை தேவன் உறுதிப்படுத்தினார். මම ජීවමානව නැගිට්ටා, මම ඉන්නවා කියලා උන්වහන්සේ அவர் ස්ථිර பரலோகத்துக்கு කරා. எடுத்துக்கொள்ளப்பட முன்பதாக උන්වහන්සේ ස්වර්ග රාජ්‍යයට ගන්න ප්‍රථමයේ ஒரு காரியத்தை செய்யும்படி ஆண்டவர் சொல்லிவிட்டு එක போனார். දෙයක් කරන පිණිස උන්වහන්සේ කියලා ගියා. 24 அதிகாரத்திலே 45 46 வசனங்களை வாசிப்போம். 24 වෙනි පරිච්ඡේදයේ 45 වෙනි 46 වෙනි පදවල් வாசிங்க. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து, நான் சொன்னேன் இந்த சீஷர்கள் மத்தியில வந்து அவர்களுக்கும் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார், காண்பிக்கிறார். அப்புறம் வாசிங்க. அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் மரித்தோர்ந்து எழுந்திருக்கவும். ரைட், எழுதியிருக்கிறபடி எல்லாம் நடந்துருச்சு. இயேசு மரித்தார், ஆண்டவர் பாடுபட்டார், மறுபடியும் மூன்றாம் உயிரோடு எழுந்தார். அன்றையும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சொல்ல வந்தார் இயேசு? යේසුස් වහන්සේ මොනවද කියන්නේ? நல்ல கவனமா கேட்க வேண்டிய பகுதி. ඉතාමත් උනන්දුවෙන් අසන්න ඕන කොටස. ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறவங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூங்குறவங்க ஒரு ஹல்லேலூயா. දීගන්නව අය தூங்குறவங்க ஹல்லேலூயா டைமா தான் இருக்குது. அப்ப உற்சாகமா இருக்கிறவங்க ஹல்லேலூயா. උනන්දුවෙන් ඉන්නව අය ஹல்லேலூயா. ரைட், என்ன நடக்குன்னா මොනවද සිදුවෙන්නේ නා? ஒரு வேத வாக்கியங்களின்படி උන්වහන්සේ කිව්වා දෙවියන්ගේ වචනේ লীලා තියෙන இயேசு ආකාරයේ பாடுபட்டார், යේසුස් වහන්සේ පොරබැඳීම් වින්දා, மரித்தார், මැරුණා, மூன்றாம் நாள் உயிரோடு போய் எழுந்து விட்டார். තුන්වෙනි දවසේ ජීවමානව නැගිට්ටා. 47 வசனத்தில் சொல்லுகிறார், 47 වෙනි පදයේ කියනවා அன்றியும் නුඹ மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு පසුතැවිලි වීමත් පාපයට කමා වීම எருசலேம் தொடங்கி යෙරුසලම් පටන්ගෙන சகல தேசத்தாருக்கும் සෑම දේශකයන්ටද அவருடைய நாமத்தினாலே උන්වහන්සේගේ නාමයෙන් பிரசங்கிக்கப்பட வேண்டி இருக்குது. දේශනා කරන්න ඕනව තිබෙනවා. எத்தனை பேருக்கு விளங்கிச்சு? කී දෙනෙකුට තේරෙනවද? இயேசு வந்த வேலையை செய்து முடிச்சிட்டார். යේසුස් වහන්සේ ආපු ක්‍රියාව කරලා අවසන් කරා. ஆமென். ආමේන්. ஆண்டவர் சொன்ன வண்ணமாய் வந்தாரு, උන්වහන්සේ කිව්වා பாடுகளை பட்டார், පොරබැඳීම් மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி ඒ ආකාර මැරිලා උන්වහන්සේ உயிரோடு இருக்கிறேன் என்பதை எங்களுக்கு காண்பித்து விட்டு ජීවමානව ඉන්නවා කියලා අපිට පෙන්눔 அவர் කරලා பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது උන්වහන්සේ ස්වර්ග රාජ්‍යයට ගෙනගත්තයින් පස්සේ என்ன தேவையா இருக்குதா? මොනවාද උමනාව තිබුණේ? எருசலேம் தொடங்கி ජෙරුසලම් පටන්ගෙන தேசங்கள் அனைத்துக்கும். සෑම දේශයකටම ஏன் எருசலேம் சொல்றாரு? අයි ජෙරුසලම් කියලා කියන්නේ ஏன்னா இப்ப இவங்க எங்க நிக்கிறாங்க? අයිකෝත ඒගොල්ලන් ඉන්නව ස්ථානය කොහමද? எருசலேம். ජෙරුසලම් වල அப்ப அவங்க இருக்கிற இடத்துல இருந்து ඒ අය ඉන්නව நீங்க பண்டாரவளையில இருக்கிறீங்கன்னா බණ්ඩාරවල ඉන්නවා නම් பண்டாரவளையில இருந்து බණ්ඩාරවලින් පටන්ගෙන முழு உலக தேசங்களுக்கும் මුළු ලෝකේ ඉන්නව තියෙනව දේශවලට என்ன தேவையா இருக்குதா? මොනවාද අවශ්‍යව තිබෙන්නේ? என்ன தேவை? මොනවාද අවශ්‍යව பாவ තිබෙන්නේ? மன்னிப்பும் පාපයේ කමාවද மனம் திரும்புதலும் அவசியமா இருக்கிறது. පසුතැවිලි වීමද ඉතාමත් අවශ්‍යයි. என்ன அவசியம்? මොනවාද අවශ්‍ය? பாவ மன்னிப்பும் පාපයට කමාවද மனம் திரும்புதலும். පසුතැවිලි වීම. இயேசு அவருடைய வேலையை முடிச்சிட்டார். යේසුස් වහන්සේ උන්වහන්සේගේ ක්‍රියාව කරලා අවසන් ஆனா කරා. இன்னும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டி இருக்குது. නමුත් තවත් ජනතාව இன்னும் ஜனங்கள் பாவ மன்னிப்பை பெற வேண்டி තවත් இருக்குது. ජනතාව පාපයට இன்னும் ஜனங்கள் කමාව மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது. තවත් ජනතාව පසුතැවිලි වීම අවශ්‍යයි. ஆண்டவர் சொல்லுகிறார், එහෙනම් வேத උන්වහන්සේ வாக்கியங்கள்படி என்னுடைய கிரியைகள் முடிந்து விட்டது. දීලා තියෙන ආකාරයේ මගේ ක්‍රියාව අවසන් වුණා. ஆனாலும் නමුත් இந்த எருசலேமில் இருந்தே ජෙරුසලම් පටන්ගෙන எல்லா தேச மக்களுக்கும் සෑම දේශීය என்ன ජනතාවටම தேவையா இருக்கிறது? මොනවාද අවශ්‍යව சேர்ந்து තිබෙන්නේ? சொல்லுங்க, என்ன தேவையா இருக்கிறது? මොනවාද අවශ්‍යව තිබෙන්නේ? கொஞ்சம் வாயை திறங்க கஷ்டப்படாம. என்ன தேவையா இருக்கிறது? මොනවාද අවශ්‍යව பாவ තිබෙන්නේ? மன்னிப்பு, පාපේ කමාවද? மனம் திரும்புதலும். පසුතැවිලි වීමත්. அந்த
வேலை யார் செய்கிறது? ඒ වැඩ කවුද කරන්නේ? ஆண்டவர் அதை பிரசங்கிக்க வேண்டி இருக்கிறது. ඒ දේශනා කරන්න ඕනව තිබෙනවා. 48 வசனத்திலே சொல்லுகிறார், 48 වෙනි පදේ කියනවා நீங்கள் නුඹලා இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். නුඹලා මේට සාක්ෂියක් කියලා பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க. ළඟ ඉන්න අය දැස් බලලා இயேசு කියන්නේ உயிரோடு எழுந்தார் என்பதற்கு යේසුස් වහන්සේ උත්ථානයට පත් වුණා කියන එකට நீங்க தான் சாட்சி. ඔයගලන් තමයි සාක්ෂිය. ஆமென். ආමේන්. நீங்க விசுவாசிக்கிறீங்க தானே? ඔයගලා විශ්වාස කරනවානේ. அப்ப நம்ம தான் என்ன செய்யணுமா? එහෙනම් අපි තමයි මොනවද කරන්න ඕනේ? நம்ம தான் இப்ப திருப்பி இயேசு வந்து மரிக்க தேவையில்லை. නැවත උන්වහන්සේ ඇවිල්ලා திருப்பி இயேசு வந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்ப தேவையில்லை. නැවත උන්වහන්සේ அவருடைய வேலையை அவர் முடிச்சிட்டாரு. උන්වහන්සේගේ ක්‍රියාව ஆனா எனக்கு உங்களுக்கு ஒரு வேலையை வச்சிட்டு போயிருக்காரு. නමුත් මටත් ඔයගලන්ටත් එක ක්‍රියාවක් තබලා දීලා எல்லாருக்கும் තිබෙනවා. பாவ மன்னிப்பு தேவை. සෑම දිනටම පාපයට எல்லாருக்கும் කමාව மனம் திரும்புதல் தேவை. සෑම දිනටම පසුතැවිලි அந்த වීම சுவிசேஷத்தை நீங்க பிரசங்கிக்கணும். ඒ සුභාරංචිය ඔයගලන් யார் அந்த வேலையை செய்கிறது? කවුද ඒ වැඩ කරන්න ඕනේ? நீங்கள் தான் அதற்கு சாட்சிகள். ඔයගලන් තමයි ඒට සාක්ෂිය. ஆமென். ආමේන්. உங்க கையில ஒரு வேலையை கொடுத்துட்டு போயிருக்கிறார். ඔයගලන්ගේ දෑත් එක වැඩක් දීලා ගිහලා තිබෙනවා. ஆமென். ආමේன். சும்மா இருக்கேலுமா அப்ப? එහෙනම් නිකන් ඉන්න පුළුවන්ද? வந்து கணக்கு கேட்பாரா இல்லையா? උන්වහන්සේ ඇවිල්ලා ගණන් ඉල්ලයිද නැද්ද? கேட்பாரா இல்லையா? ගණන් ඉල්ලයිද නැද්ද? உங்களுக்கு யாரோ ஒரு சாட்சி சொல்லி நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. ඔයගලන්ට කවුරු හරි සාක්ෂියක් කියලා ඔයගලන් ගැලවීමටපත් இப்ப වුණා. நீங்க மத்தவங்களுக்கு ஒரு சாட்சியாய் மாற வேண்டும். දැන් ඔයගලන් අන් අයට සාක්ෂියක් ලෙස වෙනස් වෙන්න ඕනේ. மாறணுமா இல்லையா? වෙනස් වෙන්න ඕනද නැද්ද? சுவிசேஷத்தை அறிவிக்கணுமா இல்லையா? සුභාරංචිය ප්‍රකාශ කරන්න ඕනද நற்செய்தியை නැද්ද? சொல்லணுமா இல்லையா? සුභාරංචිය කියන්න ඕනද නැද්ද? ஆமென். ආමේන්. இதுதான் இப்ப எங்க வேலை. දැන් ඒ තමයි අපේ වැඩ. நாங்க வருஷம் பூரா உட்கார்ந்து அவருக்கு நன்றி செலுத்துறது நல்லது. අපි අවුරුදු ගණන් උන්වහන්සේගේ உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறது நல்லது. උදාන වීම සමරණ එකත් ஆனா හොඳයි. அதோட நிறுத்த இல்ல ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி இருக்காரு. ඒන් අපි නතර කරන්න නෙවෙයි උන්වහන්සේ අපිට உன்னத කියලා கட்டளையை තියෙන්නේ. தேவன் கொடுத்திருக்கிறார். උතුම් අනක් උන්වහන්සේ අපිට දීලා තිබෙනවා. நிறைய பேருக்கு இன்னும் ரட்சிப்பு தேவை. තවත් බොහෝ අයට ගැලවීම நிறைய பேருக்கு අවශ්‍යයි. இன்னைக்கு சுவிசேஷம் தேவை. තවත් බොහෝ අයට ஆண்டவர் උන්වහන්සේගේ சொன்னார், සුභාරංචිය நீங்கள் தான் අවශ්‍යයි. அதற்கு சாட்சிகள். උන්වහන්සේ කිව්වා නුඹලා තමයි ඒට සාක්ෂිය කියලා. சும்மா இருக்க இயலாது. නිකන් ඉන්න බෑ. ஆமென். ආමේන්. சும்மாவே இருந்துட்டு பரலோகம் போலாம்னு எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க? නිකම්ම ඉඳලා ස්වර්ග රාජ්‍යයට යන්න පුළුවන් කියලා කී දෙනෙක් හිතාගෙන ඉන්නවද? நான் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன். මම ආශිර්වාදය ලබා வீடு கேட்டேன், ගත්තා. வீடு கொடுத்துட்டாரு. මම නිවසක් ඉල්ලුවා கல்யாணம் නිවසක් கேட்டேன், දුන්නා. கல்யாணம் கட்டியாச்சு. විවාහය ඉල්ලුවා பிள்ளையை විවාහය கேட்டேன், වුණා. பிள்ளையை கொடுத்துட்டாரு. දරුවන් ඉල්ලුවා දරුවන් கடன் அடைக்கப்பட ලැබුණා. நினைச்சேன், கடன் அடைச்சாச்சு. මගේ ණය අවසන් වෙන්න ඕන කියලා அப்பா, හිතුවා இப்ப ඒකත් ஆண்டவர் ඉවරයි. வந்தா நான் போறேன். දැන් උන්වහන්සේ ආව නම් මම යනවා. அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? එහෙම හිතාගෙන ඉන්නවද? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலையை வச்சிருக்கிறார். උන්වහන්සේ එක වැඩක් ඔයගලන් වෙනුවෙන් තබලා ஆண்டவர் තියෙනවා. சொன்னார், இன்னும் எருசலேம் தொடங்கி தேசம் அனைத்துக்கும் பாவ மன்னிப்பு தேவை. උන්වහන්සේ කිව්වා ජෙරුසලේම් පටන්ගෙන තව දේශේ மனம் පුරාම திரும்புதல் தேவை. සුභාරංචිය යන්න ඕනේ. පසුතැවිලි நான் වීම வேத අවශ්‍යයි. வாக்கியங்களின்படி நிறைவேற்றி விட்டேன். මම ලීලා තිබව ආකාරයේ සෑම දේම ஆனா අවසන් நீங்க කරා. தான் சாட்சிகள். නුඹත් නුඹලා තමයි நீங்க தான் සාක්ෂිය. பிரசங்கிக்கணும். නුඹලා තමයි நீங்க දේශනා தான் போய் කරන්න சொல்லணும். ඕනේ. නුඹලා තමයි ගින් කියන්න ඕනේ. ஆமென். ආමේන්. எத்தனை பேர் சொல்லுவீங்க? நான் சொல்லுவேன். කී දෙනෙක් කියනවද මම நான் ஒரு කියනවා சாட்சியாய் කියලා? மாறுவேன். මම එක සාක්ෂියක් ලෙස වෙනස් වෙනවා කියලා. ஆமென். ආමේන්. அப்படி சொன்னீங்கன்னா அடுத்த ஈஸ்டர் சண்டே வரும் பொழுது එන්නාව ඊශ්වර ඉරිදා දවසේදී நாங்க கட்டி இருக்க சர்ச்சும் போதாம இருக்கும். கட்டி இருப்போம், அந்த சர்ச்சும் போதாம இருக்கும். අපි බැඳලා ගොඩනගලා තිබෙන්න යන්නාව ඒ සභාවත් මදි වෙනවා. விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස කරනවද? சும்மா கேட்டுட்டு நல்ல பிரசங்கன்னு போயிராதீங்க. දැන් ආලා හොඳ දේශනාවක් කියලා ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ආත්මයන් වහන්සේ ඔයගලන් සමග எந்த කතා ரீதியிலாவது நீங்க ஆத்துமாவுக்குள் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். මොන ප්‍රකාරයෙන් හරි ආත්මයන්ට ඔයගලන් அதுக்கு தான் ஆண்டவர் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு. ඒ වෙනුවෙන් තමයි උන්වහන්සේ මෙච්චර இவ்வளவு தான் පොරබැඳි சாட்சிகள்னு சொல்லிட்டு போயிட்டாரு. අපි තමයි සාක්ෂියක් කියලා நீ தான் பிரசங்கிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ඔයගලන් තමයි දේශනා කරන්න ඕනේ කියලා කියලා ගියා. செய்வீங்களா? කරනවාද? கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம். උන්වහන්සේගේ ආනට අපි කී அவருடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். උන්වහන්සේගේ කැමැත්ත අපි ඉටු කරමු. அது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ඒ අපේ ජීවිතයට ආශිර්වාදය ගෙනවා. ஆமென். ஆமென். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து අපි நிற்போம். සියලු දෙනාම උන්වහන්සේගේ අභිමුඛයේ නැගිට සිට இந்த நாளிலே அந்த பாரத்தை உங்களுடைய இருதயத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. අද දිනේ බර ඔයගලන්ගේ හදවතට ගන්න. இத்தனை கால ஒருவேளை நாங்கள் சும்மா இருந்திருக்கலாம். මෙච්චර කාලයක් අපි නිකන් ඉඳලා තියෙන්න පුළුවන්. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். මම ගැලවීම நான் ලැබුවා. இயேசுவை விசுவாசிக்கிறேன். මම යේසුස් වහන්සේ විශ්වාස அவர் உயிரோடு කරනවා. இருக்கிறாரு. උන්වහන්සේ ජීවමානව அவர் எனக்காக ඉන්නවා. உயிரோடு எழுந்து வந்தாரு. උන්වහන්සේ මා වෙනුවෙන් ජීවමානව නැකිට්ටා. அதெல்லாம் நாங்கள் விசுவாசிக்கிறது நல்லது. මේ සියලු දේම අපි විශ්වාස කරන එක அந்த හොඳයි. நன்மைகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பது நல்லது. ඒ යාපත අපි භුක්ති විඳින එකද හොඳයි. இன்றைக்கு ஆண்டவர் என்னிடத்தில் உங்களிடத்தில் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். උන්වහන්සේ අද මගේ ගාව ඔයගලන් ගාව එක රැකියාවක් ආண்டவர் දීලා තිබෙනවා. சொன்னாரு. උන්වහන්සේ කිව්වා எத்தனையோ பேருக்கு பாவ மன்னிப்பு அவசியமா තවත් இருக்கிறது. බොහෝ අයට පාපයට කම இந்த உலகத்தில் நிறைய பேர் பாவத்தில் இருக்கிறார்கள். මේ ලෝකේ බොහෝ අය පාපයෙන් அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். විනාශ වෙමින් ඉන්නවා. மெய் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள். හැබැයි දෙවියන් தான் වහන්සේ செய்வது பாவம் என்பதை உணராமல் வாழ்கிறார்கள். තමා කරන එක පාපයක් කියලා ஒரு இரட்சகர் இருக்கிறார் என்பதை அறியாமல் வாழ்கிறார்கள். ගැලවුම්කාරයෙක් ඉන්නවා කියන එක නොදැන எனக்கு ஒரு மீட்பு கிடைக்குமா என்று தெரியாமல் வாழ்கிறார்கள். මට ගැලවීමක් ලැබෙයිද කියලා දන්නේ නැතුව ඉන්නවා. எனக்கு பிரியமானவர்களே, නමුත් ප්‍රේමවන්තයනි, அவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ඒ සෑම දෙනාම පසුතැවිලි
වෙන්න ඕනේ කියන එක அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. උන්වහන්සේගේ වචනේ කියනවා. ஒருவரும் கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல. එක්කෙනෙක්වත් විනාශ වෙන එක උන්වහන්සේගේ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்றே தேவன் விரும்புகிறார். හැම දෙනාම පසුතැවිලි වෙන්න ඕනේ කියන එක அதற்காக தான் இயேசு பாடுபட்டார். ඒ වෙනුවෙන් තමයි උන්වහන්සේ இயேசு ரத்தம் சிந்தினார். උන්වහන්සේ ලේ இயேசு உயிரோடு எழுந்தார். උන්වහන්සේ උදානේ உயிரோடு எழுந்த இயேசு ஜனங்கள் மத்தியிலே மறுபடியும் வந்தார். ජීවමානව නැගිට දෙවියන් වහන්සේ ජනතාව මතියේ நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை காண்பித்தார். මම ජීවමානව ඉන්නවා කියලා නැවත පෙන්වුම් කරා. சந்தேகங்களை போக்கினார். සැක ඉවත් பயங்களை போக்கினார். බය ඉවත් කරා. ஆண்டவர் சொன்னார், උන්වහන්සේ කිව්වා நிறைய பேர் இருக்கிறாங்க, තවත් බොහෝ අය ඉන්නවා, நிறைய பேர் இருக்கிறாங்க. තවත් බොහෝ අය ඉන්නවා. நான் போனாலும் මම ගියොත් நீங்க சாட்சிகளாய் மாற வேண்டும். නුඹලා சாක්ෂියක් ලෙස වෙනස් நீங்க பிரசங்கிகளாய் மாற வேண்டும். නුඹලා දේශනාකාරයන් ලෙස என்னுடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்ல வேண்டும். ඒ සුභාරංචිය රැගෙන යන්න அழிந்து போகிற ஜனங்களை நீங்க மீட்டெடுக்க வேண்டும். විනාශ වෙන්නා වූ ජනතාවන් නුඹලා ගලවන්න ඕනේ இதற்காக කියලා. இயேசுவின் நாமம் எங்களுக்கு ඒ கொடுக்கப்பட்டிருக்கிறது. වෙනුවෙන් තමයි යේසුස් වහන්සේගේ නාමය අපිට இயேசுவின் දරලා ரத்தம் තිබෙන්නේ. சிந்தப்பட்டிருக்கிறது. යේසුස් වහන්සේගේ ලේ වගුරලා තිබෙන්නේ. கரங்களை உயர்த்தி දෑතොස්සවලා ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணுங்க. උන්වහන්සේට යාඥා ஆண்டவரே, அந்த කරන්න. ஆத்ம பாரத்தை எனக்கு தாங்க. උන්වහන්සේ මට ඒ ආත්මීය බරය දෙන්න. இன்னைக்கு நான் பெற்றுக்கொண்டேன். ඒ මම ලබා நான் ගත්තා. விசுவாசிக்கிறேன். මම විශ්වාස කරනවා. என்னை ஒரு சாட்சியாய் மாற்றுங்க. මාව ඔබ වහන්සේ சாක්ෂියක් ලෙස மற்றவர்களுக்கு இயேசுவை கொடுக்கிறேன். අන් අයට යේසුස් වහන්සේව දෙන්න. மற்றவர்களுக்கு இயேசுவை பிரசங்கிக்கிறேன். අන් අයට යේසුස් වහන්සේව දේශනා කරන්න. ஒரு சாட்சியாய் என்னை மாற்றுங்க. මාව சாක්ෂියක් ලෙස அந்த වෙනස් பாரத்தை எனக்கு කරන්න. தாங்க. ඒ බර මට දෙන්න. படிக்கிற பிள்ளைகள், ඉගෙන ගන්නා වූ දරුවන්, பாடசாலைகளுடைய பிள்ளைகளுக்கு நீங்க இயேசுவை அறிவிங்க. පාසලේ ඉන්නා වූ දරුවන්ට ඔයගොල්ලන්ගේ විශ්වාස කෙනෙක් வேலை செய்கிற இடங்களிலே இயேசுவை அறிவிங்க. රැකියා කරන්නා වූ ස්ථානවල வியாபாரம் செய்கிற இடங்களிலே இயேசுவை அறிவிங்க. ව්‍යාපාර කරන්නා වූ ස්ථානවල යේසුස් அக்கம் වහන්සේව பக்கம் வீட்டில் දන්වන්න. உள்ளவர்களுக்கு இயேசுவை அறிவிங்க. අසල් වැසියන්ට යේසුස් වහන්සේව எப்படியாயின දන්වන්න. ஒரு ஆத்துமாவை நான் ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்று பிரயாசப்படுங்க. කොහොම හරි එක ආත්මයක් මම ගලවනවා කියලා ඒකට උනන්දු වෙන්න. அதுதான் உங்களை குறித்து என்னை குறித்து தேவனுடைய திட்டம். ඒ තමයි මං කෙරෙහි ඔයගොල්ලන් කෙරෙහි උන්වහන්සේගේ සැලසුම. அதை நிறைவேற்றும்படி ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் ඒ கொண்டிருக்கிறார். ඉෂ්ට කරන පිණිස අද උන්වහන්සේ ඔයගොල්ලන් நீங்க සමග சும்மா කතා இருந்த කරමින් நாட்கள் ඉන්නවා. போதும். ඔයගොල්ලන් නිකන් හිටපු කාලය உங்களுக்காகவே ஓடின நாட்கள் போதும். ඔයගොල්ලන් වෙනුවෙන්ම දුවපු දවස් ඇති. ஆண்டவர் கொடுத்த வேலையை செய்ய ஆரம்பிப்போம். උන්වහන්සේ දුන්නා වූ ඒ ක්‍රියාව கரங்களை කරන්න உயர்த்தி පටන් ஜெபம் பண்ணுங்க. ගන්න. දෑතොස්සවල கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ඇස්වාසමින් அந்த යාඥා ஆத்தும කරන්න. பாரத்தை எனக்கு தாங்க ඒ ஆண்டவரே. ආත්මේ බර මට ஐயோ, දෙන්න எத்தனையோ பேர் ස්වාමීනි. அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். කොච්චරදෝ දෙනෙක් எத்தனையோ විනාශ பேர் වෙමින් பாவத்தில் යනවද? இருக்கிறார்கள். කොච්චරදෝ සෙනග எத்தனையோ பேரை පාපී ඉන්නවා. பிசாசு இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறான். කොච්චරදෝ දෙනෙක් යක්ෂයාද எத்தனையோ මත வாலிய පෙන්නමින් பிள்ளைகள் ඉන්නවා. மது போதைக்கும் போதை வஸ்துக்கும் விபசாரங்களுக்கும் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். කොච්චරදෝ තරුණ දරුවන් නොයෙකුත් පාපවලට ඇබැයි වෙලා ஆண்டவரே, ඉන්නවා. இன்னைக்கு இவர்களுக்கு எல்லாருக்கும் ரட்சிப்பு தேவை. පියාණනි මේ සෑම දිනටම අද ගැලවීම ஆண்டவரே, நான் අවශ්‍යයි. எப்படியாவது ஒரு சாட்சியா அவர்களுக்கு மாற පියාණනි வேண்டும். මම කොහොම හරි ඇයට සාක්ෂියක් ලෙස எப்படியாவது වෙනස් உண்மை நான் වෙන්න. உங்களுடைய அன்பை யாருக்காவது நான் சொல்ல ඔබ வேண்டும். වහන්සේගේ ප්‍රේමය මම කාට හරි කෙනෙකුට කියන්න அந்த கிருபை ඕනේ. எனக்கு தாங்க. ඒ කරුණාව මට දෙන්න. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. සෑම දිනම இன்னைக்கு බාර ஒப்பு කරන්න. கொடுங்க. අද බාර இன்னைக்கு කරන්න. ஆண்டவருக்காய் வேலை செய்ய ஆரம்பிங்க. වහන්සේ වෙනුවෙන් ක්‍රියා කරන්න පටන් சாட்சியாய் ගන්න. மாற ஆரம்பிங்க. සාක්ෂියක් ලෙස වෙනස් වෙන්න சுவிசேஷத்தை පටන් ගන්න. பிரசங்கிக்க ஆரம்பிங்க. සුභාරංචිය කියන්න දේශනා இதுதான் කරන්න உயிர் පටන් தந்த ගන්න. இயேசு உங்களுக்கு கொடுத்த வேலை. ඒ තමයි උදාන වුණා වූ යේසුස් වහන්සේ ඔයගලන්ට දුන්නා அவர் වූ மீண்டும் ක්‍රියාව. வருவார். උන්වහන්සේ නැවත එනවා. நாங்கள் அவருக்கு முகம் கொடுக்க வேண்டியதா අපි இருக்கிறது. උන්වහන්සේට මුණ දෙන්න ඕනේ. எத்தனை பேரை எங்களோடு கூட்டிக் கொண்டு போக போகிறோம். ඊදෙනෙක්ව අපි සමගම අපි එක්කගෙන යන්න යනවාද? நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். අපි අපිව බාර කරමු. ஹalleluya. நன்றி ஆவியானவரே. பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, කරපු දේවල් உயிரோடு எழுந்த எங்கள் இயேசுவே, කරපු දේවල් அப்பா, அந்த பூமிக்கு வந்த இயேசு சுவாமியே, අපි යාඥා ஆண்டவரே, நீர் எங்களுக்காக உம்முடைய ஜீவனை தந்ததும் அல்லாமல், ஆண்டவரே, எங்களுக்காய் மூன்றாம் நாளில் நீர் உயிரோடு எழுந்ததும் அல்லாமல், ஆண்டவரே, எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி, ஐயா, நீர் உம்முடைய இருதயத்தில் ஒரு காரியத்தை, உம்முடைய இருதயத்தில் ஒரு பாரத்தை எங்கள் மேல வச்சிட்டு போயிருக்கீங்க ஆவியானவரே. அப்பா, பிதாவே, இதோ இன்னும் அநேகர் பாவத்தில் வாழ்கிறார்களே, இன்னும் அநேகர் மனம் திரும்ப வேண்டியிருக்கிறதே, அதற்கு நீங்க தான் சாட்சி, அதற்கு நீங்க தான் சாட்சி என்று சொல்லிவிட்டு போனாரே. அப்பா, இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு நல்ல சாட்சிகளாய் மாற்றுங்கப்பா. பாவத்தில் வாழ்கிற மக்களுக்கு உம்முடைய அன்பை கொண்டு போகிற ஜனங்களாக, மனம் திரும்பாமல் வாழ்கிற மக்களுக்கு உம்முடைய சத்தியத்தை கொடுக்கிற ஜனங்களாக, பாவங்களை மாற்றுவதாக உயிர்த்தெழுந்த இயேசுவே, உம்முடைய சத்தமாய் இருப்பது என்னோடே சமாய் இருக்கிறது. மரித்த ஜெபம் அல்ல, ஆண்டவரே, மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறது. நீர் உயிரோடு இருக்கிறது. உம்முடைய வல்லமைகள் பெரியவைகளாய் இருக்கிறது.
இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அநேகருக்கு சொல்லத்தக்கதாக இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அநேகருக்கு சொல்லத்தக்கதாக ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு எழுப்பி விடுங்க, ஒவ்வொரு ஆவியை எழுப்பி விடுங்க, ஒவ்வொரு சிறுவர்கள் வாலிபர்கள் பெரியோர் முதியோர் வெளிப்பட்டு ஆண்டவரே ஒரு ஆத்துமாவுக்காவது உடைய அன்பை சொல்லட்டும், உடைய சுவிசேஷத்தை சொல்லட்டும், ஒரு நல்ல சாட்சியாக மாறட்டும் ஆண்டவரே. ஐயா கிருபை கொடுப்பீராக, அந்த கிருபை கொடுப்பீராக ஆவியானவரே, அந்த கிருபை கொடுப்பீராக ஆவியானவரே. கர்த்தாவே இந்த நாளிலே உம்முடைய இருதய பாரத்தை போடுங்கப்பா, சுவிசேஷ பாரம், சுவிசேஷ பாரம், ஆத்ம பாரம் உண்டாவதாக, ஆத்ம பாரம் உண்டாவதாக. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை தைரியமாக மற்றவர்கள் சொல்ல முடியாது. அந்த கிருபை கொடுங்கப்பா, அந்த கிருபை கொடுங்க ஆவியானவரே. ஹalleluya. நன்றி 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 ராஜா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே, நன்றி கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளில் ஒவ்வொருவரும் எழுந்து காரியங்களை செய்ய போற தயவுக்காக ஓ நன்றி அப்பா. ஒவ்வொரு இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானமாக எழுந்து ஆண்டவரே உம்முடைய அன்பை அநேகருக்கு கொண்டு செல்லுகிற பாத்திரங்களாக இங்கு வளைந்திருக்கிற தயவுக்காக ஆண்டவரே எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆராதனை செய்கிறோம் ஆவியானவரே. நன்றி கர்த்தாவே, கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். தேவன் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹalleluya. Thank you Jesus. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. கரங்களை தட்டி பாடுவோம். மரணத்தை ஜெயித்த மன்னவனேசு எனக்குள் வந்துவிட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்துவிட்டார். மரணத்தை ஜெயித்த மன்னவனேசு எனக்குள் வந்துவிட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்துவிட்டார். மரணமே உம் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். பயமில்லையே, பயமில்லையே, மரணம் பயமில்லையே, ஜெயம் எடுத்தார்
இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எங்களுக்கு நீர் பயத்தின் ஆவியை கொடாமல் இதோ ஆண்டவரே வல்லமையுள்ள ஆவியை நீர் எங்களை கொடுத்திருக்கிறேன். பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறேன். இதோ இந்த நாளிலே ஆண்டவரே சுவாமி எல்லா பயங்களும் விலகி போவதாக. ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பயங்கள் விலகி போகட்டும் ஆண்டவரே. ஓ தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக, ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. ஓ ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி. ஆமென், 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 ஆமென். புதிய வேல், புதிய வல்லமை, புதிய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும். ஆமென். நன்றி ஆவியானவர், நன்றி கர்த்தாவே, நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கரங்களை தட்டி எல்லாரும் நன்றி சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாமத்தை ஆராதிக்கிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஒரு காரியத்தை நாங்கள் விசுவாசிப்போம். එක දෙයක් අපි විශ්වාස කරමු. நம்முடைய ஆண்டவர் மரித்தவர் அல்ல, අපේ දෙවියන් වහන්සේ මැරුණා කෙනෙක් නෙවෙයි. மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர். මැරිලා තුන්වෙනි දවසේදී නැවත නැගිට්ටා වූ දෙවියන් වහන්සේ. உயிர் உள்ளவராக எங்களுக்குள் இருக்கிறார். අද උන්වහන්සේ ජීවමාන ලෙස අපි මැදේ எனவே ඉන්නවා. இதை குறித்து நாங்கள் பயப்பட தேவையில்லை. ඒ නිසා කිසි දෙයක් ගැන අපි බය වෙන්න අවශ්‍යතාවයක් නැහැ. උන්වහන්සේ සෑම දෙයක්ම අපි වෙනුවෙන් කරන්නා වූ දෙවියන් වහන්සේ. இரண்டாவது காரியம், දෙවෙනි දේ තමයි அந்த நாங்கள் சாட்சிகளாக அதை இயேசுவின் உயிர்த்தெழுதலை மற்றவர்களுக்கு நாங்கள் பிரசங்கிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். අපි සාක්ෂියක් ලෙස අන් අයටද උන්වහන්සේගේ ජීවමානයේ යේසුස් වහන්සේගේ අන් අයට අපි ප්‍රකාශ කරන්න ඕනේ වෙ ඉන්නවා. ஜனங்களை பாவத்திலே வாழ்கிற ஜனங்களுக்கு அவருடைய அன்பை சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். පාපේ ජීවත් වෙන්නා වූ ජනතාවට උන්වහන්සේගේ ප්‍රේමය ගැන අපි කියන්න ඕනේ. அந்த தீர்மானத்திலே உறுதியாய் நிற்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக ඒ තීරණය තුලින් ස්ථිර වෙන්න උන්වහන්සේ ඔයගලන්ට උපකාර කරන පිණිස நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். උනා වෙනුවෙන් අපි යාඥා කරන්න යනවා. அதே போல இன்றைக்கு நாங்கள் தனேஷ்குமார் உஷாவை நாங்கள் மறுபடியும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே தேநீருக்கான எல்லா ஆயத்தங்களையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ඒ ආකාරයේ සහෝදර දනිෂ් කුමාර්ටද ඒ ආකාරයේ උෂා වෙනුවෙන් අපි ස්තුති කරනවා. අද දින තේ වෙනුවෙන් තිබෙනා වූ සෑම සූදානක්ම ඒගොල්ලන් කරලා තිබෙනවා. சபையார் எல்லாருக்கும் திருமணத்துக்கு அழைக்க முடியாவிட்டாலும் இன்றைக்கு தேநீருக்கான எல்லா காரியங்களையும் அவர்கள் பொறுப்பெடுத்து செய்கிறார்கள். විවාහය වෙනුවෙන් සභාවේ සියලු දෙනාටම කැඳවන්න බැරි වෙලා තිබුණොත් අද තේ වෙනුවෙන් ඒගොල්ලන් සියලු දේම කරලා තිබෙනවා. அதற்கான பலனை தேவன் அவர்கள் கொடுக்கும்படியாகவும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். ඒට අයිති ඒ ඵලය දුන්වහන්සේට දෙන පිණිස අපි යාඥා எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, අපිට බොහෝ ලෙස ප්‍රේම කරන இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ඒ යාපත් දවස් උදෙසා ඔබ වහන්සේට ஆண்டவரே, ස්තුති நாங்கள் ஆராதிக்கிற தேவன், අපි නමස්කාර කරනා වූ දෙවියන් நீர் වහන්සේ மரணத்தை வென்றிருக்கிறீங்க, ඔබ වහන්සේ මරණයෙන් ජයග්‍රහණය ලැබපු பிசாசை வென்றிருக்கிறீங்க. යක්ෂයාගෙන් ජයග්‍රහණය ලබා ஆண்டவரே, இன்றைக்கு நீர் உயிர் உள்ளவராக எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறீங்க. වහන්සේ අද ජීවමාන ලෙස අපි මැදියේ සැරිසරනවා. உயிர் உள்ள ஆண்டவர் நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறீங்க. ජීවමාන දෙවියන් වහන්සේ ඔබ වහන්සේ අපි තුල වාසය කරනවා. எனவே நாங்கள் எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ඒ නිසා අපි කිසි දෙයක් ගැන බය වෙන්න எதை குறித்து நாங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. කිසි දෙයක් ගැන කැළඹෙන්නද අවශ්‍යතාවයක් නැහැ. நீர் எல்லாவற்றையும் எங்களுக்காய் செய்ய வல்லவராய் ඔබ இருக்கிறீர். වහන්සේ සියලු දේම අපි වෙනුවෙන් කරන්න බලවත් දෙවියන්. ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த இடத்துல யாரெல்லாம் உண்மையாய் ஒரு தீர்மானம் எடுத்தார்களோ, පියාණනි අද දින මේ ස්ථානයේ කවුරු සැබෑවි මේක තීරණයක් ගත්තද? பாவத்திலே வாழ்கிற ஜனங்களுக்கு நான் ஒரு சாட்சியாய் மாறுவேன் என்று පාපේ ජීවත් වෙන්නා වූ ජනතාවට මම සාක්ෂියක් ලෙස වෙනස් වෙනවා இயேசு කියලා. உயிர்த்தெழுந்தார் மற்றவருக்கு அறிவிப்பேன் என்று යේසුස් වහන්සේ නැවත නැගිට්ටා කියන එක මම අන් අයට කියනවා කියලා. அந்த சுவிசேஷ பாரத்தை யார் எடுத்துக்கொண்டார்களோ ඒ සුභාරංචිය බර කවුරු රැගෙන ගත්තද? அவர்களை பலப்படுத்துங்க. ඒ අයව ශක්තිමත් அவர்கள் කරන්න. போகிற இடமெல்லாம் ඒ අය යන්නා වූ ස්ථානවල ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வார்களாக. ආත්මයන් ගලවන්නද? அவர்கள் இயேசுவை குறித்து பேசும் பொழுது යේසුස් වහන්සේ කෙරෙහි කතා அநேகர் மனம் කරද්දී திரும்புவார்களாக. බොහෝ අය පසුතැවිලි அவர்களுக்கு වෙන්නද? அநேக இந்த திருச்சபைக்கு வருவார்களாக. ඒ අය තුලින් බොහෝ අය මේ සභාවට இன்னும் එන්නද இந்த சபை ස්වාමීනි? பலுகி பெருகுவதாக, තවත් මේ සභාව පිරීලා ඉතිරෙන්න. ஆத்துமாக்களால் நிரம்புவதாக ආත්මිකයන් වෙලින් ස්වාමීනි පිරෙන්නද? தேவன் கொடுத்த அந்த திட்டத்தை, දෙවියන් වහන්සේ දුන්නා වූ அவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பாரத்தை, එයාගේ හදවත උන්වහන්සේගේ හදවතේ තිබෙනා அவர்கள் වූ கொடுத்து விட்டு போன அந்த வேலையை උන්වහන්සේ දීලා ගියා වූ ඒ වැඩ කටයුතු இவர்கள் செய்ய தங்களை ஒப்பு கொடுப்பார்களாக. කරන්න දෙගලංග බාර කරන්න தொடர்ந்து ஆவியானது வார்த்தைகளை கொண்டு பேசுவீராக. ආත්මයන් වහන්සේ නොකඩවා මේ වචනේ තුලින් කතා කරන්න அனல் மூட்டி
வழி நடத்துவீராக. ඉදීමේ මඟ පෙන්වන්න இன்னைக்கு தேவைகள் மத்தியிலே வந்திருக்கலாம், අද උමනාව තුලින් பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், ප්‍රශ්න තුලින් போராட்டங்களோடு வந்திருக்கலாம், පොරබැඳීම් තුලින් வியாதிகள் பலவீனங்களோடு வந்திருக்கலாம், රෝගයේ දුර්වලතාවය තුලින් சமாதானம் இல்லாமல் வந்திருக்கலாம். සමාදානයක් අයින් ஆண்டவரே, වෙලා சமூகத்துல இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே. පියාණනි ඔබ වහන්සේගේ අභිමුඛයේ මේ සෑම ආශිර්වාදයක්ම අපිට තිබෙනවා எல்லா ස්වාමී. ஆசீர்வாதங்களால் நிரப்பி தேவன் அனுப்புவீராக. ඒ සෑම ආශිර්වාදයෙන් ඔබ වහන්සේ පුරවලා මේ வந்த வண்ணமாக அல்ல ஆண்டவரே, පැමිණි ආකාරයෙන් மிகுந்த மகிழ்ச்சியோட, மிகுந்த சமாதானத்தோட, சரீர ஆரோக்கியத்தோட ශරීරයේ සුවය இந்த තුලින් இடத்துல இருந்து கடந்து செல்வார்களாக. මේ ස්ථානයෙන් යන්න